நம்முடைய பிதாவை கடவுளாலும் நமது அன்பின் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலும் கூடி வந்திருக்கதான சகோதர சகோதரிகளுக்கு அன்பின் வாழ்த்துக்களை முதலாவது நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட கடந்த வாரங்களில் நாம் இந்த ராஜ்யத்தினுடைய காரியங்களை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம் என்று விசுவாசிக்கிறேன். ராஜ்யம் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கா? ராஜ்யம் ஞாபகம் இருக்கா? போன வாரம் எடுத்த பாடம் ஞாபகம் இருக்கா? அதுவும் ராஜ்யமா? சிச்சை. ஓகே. இப்போ நாம் கடந்த வாரங்களில் ராஜ்யம் பற்றி எடுத்தோம். ராஜ்யம்னா என்ன? போன வாரத்துக்கு முந்தின வாரம் எடுத்தது கேட்குறீங்க. போன வாரம் எடுத்தது நான் கேட்கல. போன வாரத்துக்கு முந்தின வாரம் எடுத்தது, அதுக்கு முந்தின வாரம் எடுத்தது, ஃபஸ்ட் வீக் எடுத்தேன்னு நினைக்கிறேன். இப்போ ராஜ்யம்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது, ராஜ்யம் என்றால் அதுக்கு ஒரு அர்த்தம் சொன்னோம். ஞாபகம் இருக்கா? ஒரு அர்த்தம் சொன்னோம். என்ன அர்த்தம் சொன்னோம்? போர்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் போர்டு கொஞ்சம் கவனிக்கிற மாதிரி ரொம்ப ஈஸி தான். ஆனால் இதில் ஒரு 3 பகுதி இருக்கு. 3 பகுதிங்கிற அந்த பிரிக்கும் போது எப்படி அது பார்க்கணும்னு பார்க்கணும். இப்போ ராஜா, ஜனங்கள், ராஜ்யம்னு என்ன சொல்றான்? இப்ப ராஜ்யம் வரலாம். ராஜ்யம்னு என்ன? ராஜ்யபாரம் பண்ணுதல் நம்ம சொன்னோம். ராஜ்யபாரம் பண்றாருன்னா என்ன அர்த்தம்? ஒரு ராஜா ராஜ்யபாரம் பண்றாரு, தமிழ் வார்த்தை தானே. அப்புறம் என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிளா எழுதியே போட்டேன். ராஜா ஜனங்களை ஆளுகை பண்ணா அவருக்கு பெயர் என்னன்னா ராஜ்யபாரம் பண்றாரு. ராஜ்யம் ஜனங்களை ஆளுதல், அதான் அர்த்தம். ஆளுகை செய்தல் அப்படின்னா ராஜா ஜனங்களை ஆளுதல். இது நம்ம சிம்பிளா நம்ம போன எக்ஸ்பிளனேஷன்ல கொடுத்தோம். ராஜா ஆண்டா அது ராஜ்யம், சரிங்களா? அந்த எந்த ராஜா ஆள்றாருங்கிறது தான் நம்மளுக்கு ப்ராப்ளம்னு சொல்லி போன தடவை நம்ம எக்ஸ்பிளனேஷன் நம்ம கொடுத்தோம்னு நினைக்கிறேன். சரி, இப்போ அந்த ராஜ்யத்தினுடைய பகுதியில் இது கொஞ்சம் லிங்க் ஆகி தொடர்ச்சியாக வரும். பட் நம்ம கொஞ்சம் கவனமாக வச்சு நம்ம அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணலாம். 2 உவமைகள் பார்க்கறதுக்கு முடிஞ்சால் ட்ரை பண்ணலாம். ஆனால் அதுக்கு ஆன்சரபிள் பர்சன் நான் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாருமே தான். ஸோ நான் உங்களோட இன்ட்ராக்ஷன் பண்ணி தான் இது இந்த ஒரு பாடம் எடுக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் கவனம் வைக்கலாம். சிம்பிளாக நம்ம சீக்கிரமாக முடிச்சிடலாம். இப்போ மீண்டுமாக வசனத்துக்குள்ளே வரலாம். பாருங்கள், வசனத்துக்குள்ளே வாங்க. சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 28வது வசனம். ராஜ்யம் கர்த்தருடையது. ராஜ்யம் யாருடையது? இப்ப புரியுதுங்களா? இப்ப ராஜ்யத்தை நான் ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கங்க. ராஜா, ஜனங்கள், ஆளுதல், ராஜ்யம், இதெல்லாம் நீங்க கொஞ்சம் மைண்டுக்குள்ள வச்சாதான் நான் சொல்ற கான்செப்ட் புரியும். ஏன்னா ராஜ்யம் வந்துச்சா வரலையா? வந்துச்சா வரலையா? பட்டாசே வச்சா வந்துச்சா வரலையானா இன்னும் குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. வந்துச்சா வரலையா? ராஜ்யம் வந்துச்சா வரலையானா வந்துச்சே வரல, உள்ளது வந்துச்சு. சரி, ஆக்சுவலா பார்க்கலாம். ப்ரீ ப்ராசஸ் ஆஃப் கிங்டம். ராஜ்யத்துக்கு ஒரு முன்னாடி நடக்கக்கூடிய சில வேலைப்பாடுகள் எங்க நடக்கணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். போன வாரத்துக்கு முந்தின வாரத்துக்கு நம்ம எடுக்கும்போது என்ன சொல்றோம்? ராஜ்யம் வரணும்னா ராஜ்யத்தினுடைய வேலைகள் எங்க நடந்திருக்கணும்னு நம்ம சொன்னோம். பாடத்தை நானே ஸ்டார்ட் பண்ணிடுறேன்.
ராஜ்யம் வந்து முதலாவது யாருக்குள்ள வந்திருக்கணும்? நமக்குள்ளார வந்திருந்தாதான் ராஜ்யத்துக்கு நீங்க தகுதியா இருப்பீங்கன்னு நான் சொன்னேன். ராஜ்யம் எங்க? அந்த ராஜ்யத்துல யார் ராஜாவா இருக்கணும்? அந்த ராஜா பேர் என்ன? அது சொன்னேன். இந்த ராஜ்யத்தினுடைய ராஜா கிறிஸ்து. கிறிஸ்து நம் இருதயங்களில் என்ன பண்ணோம்? ஆளுகை செய்ய வேண்டும் என்று நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்தோம். அப்ப அந்த பாடத்துல தான் இந்த ப்ரீ ப்ராசஸ் ஆஃப் கிங்டம், அதாவது நம்ம ராஜ்யத்தினுடைய வேலைகள் வந்து ராஜ்யம் வரலன்னு நீங்க சொல்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. டைம் கேட்டு டைம் ஆராய்ச்சி பண்ணி ஆலோசனை பண்ணி போட்டு குழப்பிக்கிட்டு அது இப்போ வரும் அப்போ வருங்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. மாறாக ராஜ்யத்தினுடைய வேலைகள் எங்க நடந்திருக்கணும்? எங்கேயோ நடந்திருக்கணும். நமக்கு அது சம்மந்தம் இல்லை. ராஜ்யத்தினுடைய வேலை எங்க நடந்திருக்கணும்னா நம்ம இருதயத்தில் நடந்திருந்தா தான் என்ன பண்ண முடியும்? நம்ம யார் ஆளுகை பண்ணிட்டு இருக்கிறாங்க? நம்ம சொன்னோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தை ஆளுகை பண்ணுகிறார். அதுக்காக தான் சொல்றேன், ஒரு ஆளுகை பண்றது யாரா இருக்கணும்னா ராஜாவா இருக்கணும். அந்த ராஜா யாருங்கிறது தான் இன்னைக்கு ப்ராசஸ். அந்த ராஜா வந்து கிறிஸ்து தான் நம்ம ஆளுகை பண்றாரா, இல்லை வேற யாராவது ஆளுகை பண்ணிட்டு இருக்கிறாங்களா? ராஜ்யத்தினுடைய வேலைகள் இப்ப ராஜ்யம் வந்துச்சா வரலையா? தைரியமா சொல்லலாம், ராஜ்யம் வந்துருச்சு. வெரி சிம்பிள், ராஜ்யம் வந்துருச்சு. எங்க வந்துச்சு? நமக்குள்ளார அந்த ராஜ்யம் கிறிஸ்து ஆளுகை பண்ணார்னா வந்துருச்சு. கிறிஸ்து ஆளுகை பண்ணலாம் வரல. இது ப்ரீ ப்ராசஸ். இப்போ வசனம் வாசிக்கலாம். ராஜ்யம் கர்த்தருடையது. இப்ப யாரு ராஜ்யம்? யாருடையது? ராஜ்யம் கர்த்தருடையது. அவர் ஜாதிகளை ஆளுகிறார். இப்ப புரியுதுங்களா? யார் ஆளுவாங்க? ஜாதிகள்னா ஜனங்களை ஆளுகிறது. அதான் சொல்ற, ராஜ்ய பாரம் என்றால் அது ஃபர்ஸ்ட் புரியலன்னா, ராஜ்யத்தினுடைய கான்செப்டே தெரியல, நீங்க என்ன பண்ண முடியாது? நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு ராஜா ராஜ்யபாரம் பண்றாருன்னா அந்த ராஜா ஆளுகை பண்ணும். யார் ஆளுகை பண்ணும்? ராஜா மட்டும் இருந்தா போதுமா? ஜனங்கள் வேணாமா? ராஜ்யபாரம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்களே இல்லைன்னா அப்ப அந்த ராஜா ராஜ்யபாரம் பண்றதுக்கு ஜனங்கள் வேணும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இதுக்கு ஒரு கான்செப்டுக்குள்ள இன்னும் கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். அந்த ராஜா எத்தனை நாள் இருந்தா போதும்? ஒரு ராஜ்யபாரம் பண்ணக்கூடிய ராஜா எத்தனை நாள் இருந்தா போதும்? 5 வருஷத்துக்கு ஒரு தடவை, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை. நமக்கு எத்தனை வருஷம் இருக்கிறாரு? நம்ம ராஜா எத்தனை வருஷம் நம்ம ஆளுகை பண்ணிட்டு இருக்கிறாரு? நம்ம ராஜா நமக்கு ஏதுங்க ராஜா? நம்ம ராஜா கிடையாது. நமக்கு ராஜா யாருன்னு இப்பதான் சொன்னேன். எத்தனை வருஷம் ஆச்சு? அவரை டைவர்ஸ் பண்ணி பல வருஷம் ஆச்சுங்க. அவர் நாங்கள் டைவர்ஸே பண்ணிட்டோம். அவர் ரொம்ப நாள் ஆச்சு, அவர் எங்ககிட்ட இல்லை. கிறிஸ்துவ எங்களை ஆளுகை பண்ணியிருந்தா நாங்கள் இன்னும் பாடம் கேட்டுக்கிறோம். கரெக்டுங்களா? நான் என்ன டீச் பண்ணியிருப்பேன் மற்றவங்களுக்கு. கரெக்டா? அப்போ இது நம்ம கொஞ்சம் டீப்பாக நம்ம பார்க்குறோம், கொஞ்சம் டீப்பாக. ஏன்னா கிறிஸ்து நம்மளை ஆளுகை பண்ணலாம், நம்ம ராஜ்யத்துக்கு தகுதி உடையவர்களா இருக்காங்களா இல்லையான்னு நம்ம பார்த்துடணும். சரி, வசனம் வாசிக்கலாம். அந்த ராஜ்யம் எத்தனை வருஷங்கள்? சங்கீதம் 145:13. சங்கீதம் 145:13. இது லிட்டரலாகவும் மீன் பண்ணலாம், ஸ்பிரிச்சுவலாகவும் மீன் பண்ணலாம். உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம். எப்படிப்பட்ட ராஜ்யம்? சதா காலங்களிலும். அப்ப அந்த ராஜ்யம் வந்து டெம்பரரி கிடையாது, சதா காலங்களிலும். அதுக்கப்புறம் உம்முடைய ஆளுகை தலைமுறையாக. ராஜ்யம் வந்தா இன்னொரு கான்செப்ட் கூடவே சேர்ந்து வருது. என்னது? ஆளுகை. ராஜ்யம்னு வந்தாவே ஜனங்கள் வருவாங்க, ஆளுகை வரும். இது நான் ஏன் உங்களுக்கு லிங்க் பண்ணி காமிக்கிறேன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இது புரியாம ராஜ்யம் சப்ஜெக்ட் கேட்டேங்க, புரியல, நான் கான்செப்டே எனக்கு புரியலன்னா நீங்க ஒண்ணுமே புரியாது. ராஜ்யம்னா கண்டிப்பா யாரெல்லாம் கூட இருக்கணும்? ஜனங்கள் இருக்கணும், ஆளுகை இருக்கணும், ராஜா இருக்கணும். இல்லைன்னா அது ராஜ்யத்துக்கு உண்டான விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறது கிடையாது. அது நம்ம பார்க்கலாம். அடுத்தது வந்து சங்கீதம் 145:13 படிச்சாச்சு. தானியேல் 4:3 இதே தான் இருக்கும். அந்த நம்முடைய ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்னு வசனம் அங்கே இருக்கும். தானியேல் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாய் இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். அவருடைய ராஜ்யம். அப்போ ராஜ்யம் வந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற கான்செப்ட்ல இப்போ நான் சொல்ற கான்செப்ட் எடுத்துக்கிற நீங்க கொஞ்சம் குழப்பிக்க கூடாது. நான் ஏன்னா இன்னொரு ராஜ்யத்தினுடைய முதல் பகுதியில தான் இருக்கேன், பிற்பகுதிக்கு வரல. 2 ராஜ்யம் நம்ம பார்க்கிறோம். ராஜ்யத்துல 2 ராஜ்யம் இருக்கு.
ஒண்ணு வரக்கூடிய ராஜ்யம். வரக்கூடிய ராஜ்யம் வந்துச்சா? ஏன்னா நானே சொல்லிட்டேன் ஃபியூச்சர். வரக்கூடிய ராஜ்யம் இன்னும் வரல. ஆனா ராஜ்யத்துக்குள்ள ஒரு ராஜ்யம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த ராஜ்யம் எந்த ராஜ்யங்கிறதுக்கு தான் நம்ம பார்த்தோம். ஏன்னா அந்த ராஜ்யம் வந்து கிறிஸ்து நம்மக்கிட்ட ஆளுகை பண்ணிட்டாருன்னா அப்படின்னா அங்க பரலோகத்தோட லிங்க் நமக்கு எப்போ கிடைச்சிச்சோ அப்பயே நமக்குள்ள யார் வந்துட்டாங்க? ராஜ்யம் நமக்குள்ளார வந்துடுச்சு அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். சரி, நம்ம பார்க்கலாம். தானியேல் 4:3 நம்ம வாசித்தோம். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது இந்த ராஜ்யம் யாருக்கு கொடுப்பார்? நம்ம தேவனுடைய ராஜ்யம், கிறிஸ்துவுடைய ராஜ்யம், எல்லா ராஜ்யங்களையும் பற்றி பார்க்குறோம். இது யாருக்கு கொடுக்குறாரு அப்படிங்கிறது தானியேல் 7ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. தானியேல் 7ஆம் அதிகாரம் 27வது வசனத்துக்குள்ள நம்ம கடந்து போகலாம். வானத்தின் கீழ் எங்கும் உள்ள அப்படியே நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா பாருங்க, வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமான போதும். இப்ப நீங்க பைபிள்ல இங்க அப்படியே நல்லா கவனம் வைங்க. வானத்தின் கீழெங்கும் உள்ள, மேல இல்ல, வானத்துக்கு. இது பைபிள் வாசிக்கும் போது ராஜ்யத்தை பத்தி படிக்கும் போது இது இந்த ராஜ்யம் வந்து பரலோக ராஜ்யம்னா யார் ஆளுகை பண்ணுவாங்க? பரலோகத்தில். ஏன்னா வசனம் நீங்க மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம் சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அப்போ பரலோக ராஜ்யம் எங்க வரணும்? பரலோக ராஜ்யம் அங்கே தான் இருக்கும். பட் அதே ராஜ்யம் எங்க இருக்கும்? அதுக்கு ஈக்குவலான ராஜ்யம் பூமியிலேயே செய்யப்படுவதாக. அதுதான் நம்ம ஜெபமே. உம்முடைய பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இப்ப பாருங்க, வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும். ராஜரீகம் ஆளுகை பாருங்க, ராஜ்யங்களின் ராஜரீகம் ஆளுகை மகத்துவம் யார் கொடுக்கிறாரு? யாருக்கு கொடுக்கிறாரு? உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு. இதை நான் ஹைலைட் பண்ணுறது காரணம் பாடத்தினுடைய பிற்பகுதியில் புரிஞ்சுக்கிறதுக்காக. இதை ஏன் ஹைலைட் பண்ணி தேவையில்லை எனக்கு தெரியுமே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இதை நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு கொடுத்தாங்களா இல்லையான்னு கேட்டாவே, என்ன ராஜ்யம் வந்துடுச்சா வரலையான்னு கேட்டாவே குழப்பதே இல்லைங்களா? நமக்கு ராஜ்யம் நம்ம எப்போ யார் ராஜாவே இல்லை எப்படி அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நான் டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ராஜ்யத்தினுடைய மகத்துவம் ஆளுகை யாருக்கு கொடுக்குறாரு? யாருக்கு கொடுக்குறாரு? உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள். உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் யாரு? வெரி சிம்பிள், நாம தான் அந்த பரிசுத்தவான்கள். ஏதாவது டவுட் இருக்கா? நாம பரிசுத்தவான்கள். இது யார் கொடுக்குறாரு? வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களுடைய ராஜரீகம். ராஜரீகம்னு என்ன அர்த்தம்? ராஜரீகம்னு தமிழ்ல ஆளுகை தாங்க. ராஜரீகம். ராஜரீகம் பண்ணிட்டு இருக்காருன்னு என்ன அர்த்தம்? ஆளுகை. அப்போ உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுடைய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ இப்போ இந்த ராஜ்யம் எங்க வந்துருச்சு? பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அதுக்கப்புறம் அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்பட்டிருக்கும் என்றார். இப்போ இந்த பரிசுத்தவான்களுக்கு இந்த ராஜ்யம் கொடுத்தா. இப்போ ராஜ்யம் யார்கிட்ட இருக்குது? இப்போ நான் இந்த கான்செப்ட்லாம் நீங்கள் அப்படியே லிங்க் பண்ணிட்டே வாங்க. இப்போ ராஜ்யம் வந்து யாருக்கு கொடுத்துட்டாரு? உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் நமக்கு கொடுத்துட்டாரு. எந்த ஒரு இது இல்லை. ராஜ்யம் கொடுத்துட்டாரா? கொடுத்துட்டார். இதை வந்து நம்ம எப்போ நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நமக்கு தேவையான என்ன விதமான ராஜ்யம் என்றால் நம்ம பார்க்கணும். இப்போ என்ன விதமான ராஜ்யம் என்று பார்க்கும்போது நமக்குள்ளார ராஜ்யம் கிறிஸ்துங்கிற அந்த உரு முழுமையாக உருப்பெற்று முழு வடிவமாக மாறிக்கொண்டு வருகிறதா, அந்த ராஜ்யத்தை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த முதலாவது நமக்கு தேவையான இந்த ராஜ்யம் பரிசுத்தவான்கள் கொடுத்துட்டாருங்களா? அந்த ராஜ்யத்தினுடைய ராஜாவை நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? நேரம் ஆளுகை செய்ய ஒப்பு கொடுத்துக்கணும். நம்ம கடந்த வாரங்களில் நம்ம பார்த்தோம். அந்த உரு எப்படி பெற்றுச்சு அப்படின்னு நம்ம அங்கே பார்க்கும்போது, இந்த ராஜ்யம் இதுக்கு விரோதமாக போர் செய்யுமா? இந்த ராஜ்யம் நான் பாருங்க, கிறிஸ்துவுடைய ராஜ்யமாக இருக்கட்டும் இல்லை நானாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. இது எனக்கு விரோதமாக ஒரு குச்சி எடுத்து கண்ணை நோண்டிக்கும்னா, ஒரு குச்சி எடுத்து இப்படி நோண்டிக்கும்னா, ஏன்னா நம்ம நல்லா யோசனை பண்ணி பாருங்க, நமக்கு விரோதமாக நாம் ஏதாவது பண்ணிப்போமா? பண்ணிக்க மாட்டோம். கரெக்டாக? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஆனால் நம்ம மற்றவங்களால கண்டு நம்ம நோண்டலாம் ஈஸியாக சிம்பிளாக. ஆனால் நமக்கு கண்ணை குத்திக்குமா? குத்திக்கவே மாட்டோம். ஏன் அப்படின்னா
இந்த கண்ணை குத்திக்கிற வேலையை நம்ம அடிக்கடி பார்த்துட்டே இருக்கிறோம். நம்ம கண்ணை குத்திக்கிறோமா இல்லையா? எப்போ குத்திக்கிறோங்கிறது தான் பிரச்சனை. பார்க்கலாம், வசனத்தில் நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த ராஜ்யம் தனக்குத்தானே விரோதமாக ஒரு வேலைப்பாடுகளை செஞ்சிச்சு அப்படின்னா அங்கே யாருடைய ராஜ்யம் ஆளுகை பண்ணி கொண்டு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வது தான் இந்த பாடம். இப்போ நமக்குள்ள நம்ம ராஜ்யத்தினுடைய முதல் பகுதி தான் ப்ரீபேஸ், நான் ப்ரீ ப்ராசஸ் தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இன்னும் பாடத்தினுடைய ஹைலைட்டர், இன்னும் வர விஷயங்களில் ஊமைகள் அதெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நம்முடைய மாம்சம் நம்மை ஆளுகை பண்ணி கொண்டு இருக்கிறதா அல்லது ராஜ்யத்தின் ராஜா நம்மை ஆளுகை பண்ணி கொண்டிருக்கிறாரா? ஒருவேளை மாம்சத்தின் கிரியைகள் நம்முடைய ஆளுகை பண்ணிட்டு யார் ஆளுகை பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம்? கிறிஸ்துவா சாத்தானா? சாத்தான். இப்போ சாத்தான் வந்து வெளியே போன்னு சாத்தான் தத்துக்குவாரா? சாத்தான் என்ன பண்றாரு? நீங்க சாத்தானாவே கிரியைகள்ல சாத்தானாவே மாறிட்டீங்க அப்படின்னா சாத்தான் வந்து நீங்க வெளியே போங்க, ரொம்ப நேரம் நீங்க வேலை செஞ்சிட்டீங்க, வெளியே போன்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டேன். இப்ப ராஜ்யத்துல ராஜா யாரு? நான் சொல்லிட்டேன் பாருங்க. இந்த ராஜ்யம், இந்த கான்செப்ட்குள்ளாரே மறுபடி வர, இந்த ராஜ்யம் நமது மனசு அல்லது இருதயம் எது வேணா வச்சுக்கோங்க. இப்ப இதுல ராஜா யாரு? கிறிஸ்துவா சாத்தானா? ராஜ்யத்தின் ராஜா தெரியலையா? ராஜ்யத்துல மனசு, இந்த மனசுல ராஜா, ராஜா கிறிஸ்துவா சாத்தான்? இப்ப ராஜா யாருங்கிறத நீங்க டிசைட் பண்ணும், நாம டிசைட் பண்ணும். ராஜ்யத்துல ராஜா யாரு? இப்ப இந்த ராஜ்யத்துல ராஜா யாருங்கிறதுக்கு ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீதி நிமித்தம், பொறுமையா வாசிக்கலாம் பாருங்க. நீதி நிமித்தம், நீதி செய்யறவங்க யாரா தான் இருப்பாங்கன்னா உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் தான் என்ன பண்ண முடியும்? நீதி செய்ய முடியும். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் அவங்க யாரு? பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இது என்னது? நீதி நிமித்தம் துன்பப்பட்டா யாருடைய ராஜ்யம் உங்களுது? துன்பப்பட்டினாவே பரலோக ராஜ்யம் யாருக்குன்னு சொல்லிட்டாரு. அப்ப ராஜ்யத்தின் ராஜா, அதுக்கு கான்செப்ட் ஒன்று வைக்கிறாரு. நீங்க இப்போ இங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஆட் பண்றாரு. என்ன ஆட் பண்றாரு? துன்பத்தை ஆட் பண்றாரு. இப்போ நீங்க உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு ராஜா ஆளுகை செய்யறதுக்காக உங்களுக்கு என்ன அனுமதிக்கிறாரு? துன்பம். அந்த துன்பம் எப்படிப்பட்ட துன்பமா இருக்கணும்? நீதியுள்ள துன்பம். நீதி நிமித்தமாக, நீதி நிமித்தமாக பொய் பேசிட்டு நீங்க வேணும்னே தப்பு பண்ணிட்டு அநியாயம் பண்ணிட்டு அக்கிரம் பண்ணிட்டு நான் துன்பப்படுறேன்னே நீங்க சொன்னீங்கன்னா யார் ஆளுகை பண்ணிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அநியாயங்கள், அக்கிரமங்கள், பொல்லாத கிரியைகள் உங்கள் இருதயத்தில் ஆக்குப்பை பண்ணி இருந்துச்சுன்னா ராஜா அங்க ராஜ்யபாரம் பண்ணவில்லை. மாறாக அங்க யாரு ஆளுகை பண்ணிட்டு இருக்கிறீங்க? சாத்தானவங்க ஆளுகை பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுதான் கான்செப்ட். அப்போ பரலோக ராஜ்யம் யாருடையது? நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்களுக்கு ராஜா கிறிஸ்துவாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, இந்த ராஜ்யம் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு ராஜ்யம் வந்து தனக்கு தானா விரோதமா என்ன பண்ணாது, எழும்பாது. அதுக்கு தான் ஒரு வசனம் நம்ம ஏற்கனவே பார்க்குறோம் பாருங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம், மத்தேயு 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்துக்குள்ள நம்ம கடந்து போகலாம். மத்தேயு 12:25. இயேசு அவர்கள் சிந்தனையை அறிந்து, இப்போ பொறுமையா பாருங்க, நம்ம கவனிக்கிறோம். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிறார். இது இங்க என்ன பார்க்கணும்? இயேசு என்ன பண்றாரு அப்படின்னா சிந்தனைகளை அறிந்திருக்கிறார். சிந்தனைகள்லாம் என்ன அர்த்தம்? நீங்க என்ன மாதிரி சிந்திப்பீங்கிறதெல்லாம் என்ன பண்ணியிருக்காரு? இப்போ இங்க உட்காந்து இருக்கிறீங்க அத்தனை பேர் இங்க கவனிச்சுட்டு இருக்கிறீங்களா? நீங்க எனக்கு தெரியுமா? ஏன்னா நான் இயேசு இல்லை. ஆனால் இங்கே எத்தனை பேர் எத்தனை என்ன கவனிக்கிறீங்கிறது தெரியுமா இல்லையா அவருக்கு? அதுதான் பாருங்க. சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம். ராஜ்யத்தில் தனக்குத்தானே விரோதமா இருக்கிற எந்த ராஜ்யமும் என்ன பண்ணும்? பட்டணமும் பாழாய், அது எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது.
அப்போ தனக்குத்தானே ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாக அவங்க என்ன பண்ண முடியாது, பிரிந்திருக்க முடியாது. அப்போ ராஜ்யத்துக்கு என்ன தேவை அப்படிங்கிறது நீங்கள் கான்செப்டில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம எதுக்கெல்லாம் அடிமைகளாக நம்ம ஒப்பு கொடுக்குறோமோ அதுக்கு நம்ம வேலை செஞ்சிட்ருக்கோம்னு அர்த்தம். இப்போ ராஜ்யத்தில் ராஜா யாருன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கிறிஸ்துவுக்கு பிரியமானது என்ன? நீதி நிமித்தம் துன்பப்படுதல், உபத்திரங்களை பொறுமையாக சகித்தல், இதெல்லாம் ராஜ்யத்தினுடைய வேலைப்பாடுகள் எங்கே ப்ரீ ப்ராசஸாக போயிட்டுருக்குது, இருதயத்தில் போயிட்டுருக்குது. சரி, இந்த இருதயத்தில் போயிட்டுருக்கிற ப்ராசஸுக்கு பதிலாக யார் இது விரோதமாக போர் செஞ்சிச்சுன்னா, நான் 2 வேலை பண்ணிட்டுருக்கிறேன். இன்னைக்கு காலையில் வரைக்கும் கர்த்தருக்கு வேலை செய்வேன், நைட்டு போனோடனே யாருக்கு வேலை செய்வேன்? சாத்தானுக்கு வேலை செய்வேன். நைட்டு போகிறான் சாத்தானுக்கும், காலையில் போகிறான் கிறிஸ்துவுக்காகும். சபை ஜனங்கள் பார்த்தா அவங்களுக்கு ஒரு மாதிரி வேலை செய்வேன். அப்போ நம்ம யார்? தனக்குத்தானே பிரிந்திருக்கிற ராஜ்யம், தனக்குத்தானே என்ன பண்ணுறது, சூனியம் வச்சுக்கிறது, பிரித்து வேலை செய்கிறது. அப்போ ராஜா ஆளுகை பண்ணுவாரா? அப்போ ரொம்ப கான்செப்ட் பார்க்கும்போது, இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் சாத்தானை துரத்தினாரா இல்லையா? சாத்தானை துரத்தினார். இன்று நம்ம யாரை துரத்த முயற்சிக்கிறோம்? நமக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிற சாத்தானுடைய கிரியைகளை பிதாவுடைய நாமத்தினால நம்ம என்ன பண்ணுறோம்? பிதாவுடைய வல்லமையினால, பிதாவுடைய பரிசுத்தாவினால் துரத்துக்கிறோமா? பிதாவுடைய பரிசுத்தாவினால் துரத்துக்கிறோமா? நம் கிரியைகள் பொல்லாதவைகளானால், இன்னைக்கு யாராவது நம்மக்கிட்ட கோவப்பட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? திருப்பி கோவப்படலனா தான் அன்றைக்கி தூக்கம் வராது. மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டோம், ஒருத்தன் பேசிட்டு உடனே மூஞ்சில் அடித்த மாதிரி பேசினா தான் அன்றைக்கி தூக்கமே வரும் நமக்கு. ஐயோ பரவாயில்லைங்க, அவர் பேசிட்டு போகிறாங்கங்கிற பெருந்தன்மை எங்களுக்கெல்லாம் எப்பயுமே கிடையாது. அவர் தானே பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையாக இருந்துட்டா நான் யார்? சாந்தத்தின் சுரூபி கிறிஸ்து என்கிட்ட ஆளுகை பண்ணிட்டு இருக்கிறார். நான் அப்படிலாம் இருக்க முடியாது. நான் கொஞ்சம் மேலானவர். ஏன்னா எனக்கு விரோதமாக 4 ராஜ்யம் உள்ள வேலை செஞ்சுட்டு இருக்குது. காலையில் ஒரு டைம் போட்டிருக்குது, நைட்டு ஒரு டைம் போட்டுருக்குது, செக்ரிகேஷன் உள்ள போயிட்டுருக்கு. அப்போது இங்கே தேவனுடைய ஆவியினால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? பிசாசுகளை துரத்தினார். இன்னைக்கு நாம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத அங்கே பார்க்கும். இப்போ கெட்ட காரியங்கள், கெட்ட நடத்தைகள் இது என்னவா மாற்றி கொண்டு இருக்குதுன்னா, நமக்கு தெரியாமலே நம்மளை சாத்தானாக என்னவா பண்ணிட்டு இருக்குது, மாற்றி கொண்டு இருக்கிறது என்பதை நம்ம புரிந்துக்கிறோம். அப்போ சாத்தான் இந்த காரியத்தில் நீங்கள் வெளியே வந்துடுவாரா? நம்ம ஆளுகை பண்ண ஆரம்பித்து அது ரொம்ப நாள் ஆச்சு. அவர் ஆளுகை பண்ணி பக்காவாக பண்ணிட்டு இருக்கிறாரு, மோல்ட் பண்ணிட்டு வச்சிருக்கிறாரு. உடனே வெளியே போயிடுவாரா? போக மாட்டார். அவர் ஆல்ரெடி என்ன பண்ணார்? காலடி தரத்தை படித்து அப்படியே பக்காவாக சாகிற வரைக்கும் உங்களோட தானே நான் இருப்பேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னை சாகடிக்காமல் என்ன பண்ண மாட்டேன், விடவே மாட்டேன், நீ ரொம்ப தைரியமாக இரு அப்படிம்பார். அப்போ தேவனுடைய ஆவி எப்படிப்பட்டது? தேவனுடைய ஆவி எப்படிப்பட்டது? அந்த ஆவி எதை துரத்தும்? சாத்தானுடைய கிரியைகளை அங்கே துரத்தும். அப்போ நன்மையானவைகளை அது செய்யும் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா, ஒரு குழந்தை வீட்டுக்கு மீனை கேட்டால் நீங்கள் என்ன கொடுப்பீங்க? ஒரு குழந்தைக்கு மீனை கேட்டால் பாம்பு கொடுப்பீங்களா? முட்டை கேட்டால் தேள் கொடுப்பீங்களா? பாம்பு கேட்டால் என்ன கொடுக்கணும்? மீன் கொடுப்பீங்களா? மீனை கேட்டால் பாம்பு கொடுப்பீங்க, பாம்பு கேட்டால் மீனை கொடுப்பீங்க. அப்போ நான் குழந்தைகளுக்கு நல்லது கொடுக்கணும் இல்லைங்களா? பார்த்து குழந்தைங்க செய்கிற மாதிரி இல்லைங்களா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆனால் அதை காட்டிலும் பிதா நமக்கு என்ன பண்ணுறார்? பரிசுத்தாவே கொடுக்குறாரு, நன்மையானவைகளே அங்கே கொடுக்குறாரு. ஆனால் அப்படிப்பட்ட அந்த ஆவி பிசாசினுடைய கிரியைகளை துரத்தாதா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகள் நல்ல கொடுக்குறீங்க. உன்னதமானவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் உங்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பேன் கொடுக்க மாட்டேனா? ஆனால் நம்ம கேட்க மாட்டோமே. ஏன்னா சாத்தான் வெளியே போயிடுவார். சாத்தான் வெளியே போயிட்டு நமக்கு என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. மற்ற 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கலாம் பாருங்கள். தனக்குத்தானே விரோதமாக நம்ம செயல்படணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். இந்த விஷயத்தில், சாத்தானுடைய விஷயத்தில்.
ஆகையால் ம் பொல்லாதவர்களாகிய நீங்கள் ம் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது ம் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு ம் நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமாம், அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ கிறிஸ்துவின் ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. எப்போ பிசாசு வந்து நாம் துரத்த ஆரம்பிச்சிட்டோமாவே, அப்போ ஏற்கனவே இயேசுக்கு சொல்கிறாரு, நான் தேவனுடைய ஆவியினால் பிசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. கரெக்டா இல்லையா? பிசாசுகளை நீங்கள் துரத்தினீங்கன்னா அப்போ யார் வந்துட்டாங்கன்னு அர்த்தம்? தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்துருச்சுன்னு வசனம் இருக்கு. அப்போ நாம் என்ன பண்ணுறோம்? தேவனுடைய ஆவியினால் பிசாசுகளை துரத்துறோமா? கை வச்சு துரத்துற பயிர்சபை மாதிரி இல்லை. நம்முடைய கிரியைகள், சிந்தனைகளில் காணப்படுகிற விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்? அதை அப்புறப்படுத்தணும். சரி, இன்னும் ஒரு கான்செப்டில் சொல்கிறாரு பாருங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், லூக்கா 6:20, அப்பொழுது அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள். யாரை பார்த்து சொல்றாரு? யாரை பார்த்து சொல்றாரு? அங்க யாரை பார்த்து சொல்றாரு? சீசர்களை நோக்கி பார்த்து சொல்றாரு. சீசர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. தேவனுடைய ராஜ்யம் யாருடையது? அப்போ யார் தரித்திரராகிய அவர் சொல்றாரு சீசர்களை நோக்கி. அப்போ தேவனுடைய ராஜ்யம் யாருடையது? இன்னைக்கு நமக்கு. ஏன்னா சீசர்களை பார்த்தா சொல்றாரு தேவனுடைய ராஜ்யம் யாருதுன்றாரு, உங்களுடையது. அப்போ நம்ம இந்த பூமிக்குரியவர்களா? இல்லை. சரி, இப்போ இன்னொரு கான்செப்டுக்குள்ளே போகலாம். தரித்திரங்கிறவங்க ரொம்ப எளிமையானவங்க இருப்பாங்க. அதே விஷயங்கள் பாருங்கள், மத்தேயு 5:3 வாசிக்கலாம். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இப்போ 2 விஷயம் பார்க்குறோம். யார்? தரித்திரர்கள் யாரு? சீஷர்கள். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் யாரு? சீஷர்கள் தானே. ஆவியில் எளிமை உள்ளவர்களாக நம்ம அந்த கான்செப்டுக்குள்ளே வரணும். நம்ம யாரு? சீஷர்கள். நாம் ஆவியில் எளிமை உள்ளவர்களா? ஏன்னா தேவனுடைய ஆவியில் நம்ம இருந்தால் தான் பிசாசுகளுடைய கிரியைகளை நம்ம துரத்த முடியும், எல்லாம் துரத்த முடியாது. அப்போ ஆவியில் எளிமை உள்ளவர்கள் அவர்களுக்கு தான் எது கொடுக்குறாரு? பரலோக ராஜ்யத்தினுடைய தகுதிபாடுகள் அங்கே கொடுக்குறாரு, இல்லைனா அங்கே தரமாட்டார். இதெல்லாம் நீங்கள் இப்போ நான் சொன்ன கான்செப்ட் எல்லாம் உங்களுக்கு உள்ளார உருப்பெற்று வளர்ந்தால் தான் நீங்கள் கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்யக்கூடிய வகுப்பாராக மாற முடியும். ஏன்னா உன்னதமான பரிசுத்தவான்களுக்கு என்ன கொடுக்குறாரு? சகல ராஜ்யங்களின் ராஜரீகம் பண்ணுறது கொடுக்குறாரு, ஆளுகை பண்ணுறது கொடுக்குறாரு. ஆனால் நீங்கள் தகுதி ராஜாவா நீங்கள் மாற போகிறீங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்கள். அப்போ ராஜா அப்படின்னா ராஜ்யம் இருக்கணும். ராஜ்யம் என்னது? ஜனங்கள். அப்போ ஜனங்களை ஆளு பண்ணக்கூடிய தகுதி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆவியில் எளிமை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்று நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரி, இதெல்லாம் ஏன் பதில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஓமைக்குள்ளே கடந்து போகிறோம். ஒரு ஓமை, இந்த ஓமைகளை கடந்து போகும்போது நீங்கள் கவனமாக வாசிச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம அதுக்குரிய விளக்கங்களை நம்ம பொறுமையாக பார்க்கலாம். ஆர்சி பைபிள் நெக்ஸ்ட் எடுத்துக்கோங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம் 11 25 வரைக்கும் வாசிங்க. பொறுமையாக கேளுங்க. 26 வரைக்கும் வாசிங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 11 26 வரைக்கும். அவர்கள் இவைகளை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் எருசலேமுக்கு சமீபத்திருந்தபடியினாலும் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்படும் என்று அவர்கள் நினைத்தபடியினாலும் அவர் ஒரு ஓமையை சொன்னார். இப்பதான் ஓமையை அங்க ஸ்டார்ட் பண்றாரு. ஒரு ஓமையை சொன்னார். பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்பட்டான். கவனிக்கணும், நீங்க வசனத்தில் மிஸ் பண்ணிட்டு அப்புறம் என்கிட்ட கேட்கக்கூடாது. பிரபுவாகிய ஒருவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி. இப்போ ராஜ்யம் பெற்றுட்டார பெறலையா? கண்ணி பண்ணுங்க. புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியம் கொடுத்து, நான் திரும்பி வரும் அளவும்
இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். அவனுடைய ஊரார் அவனை பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாபதிகளை அனுப்பினார்கள். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரரில் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்ததை இவ்வளவென்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னான். அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவரே, உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிபதியாய் இரு என்றான். அப்படியே 2ஆம் ஊழியக்காரன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். அவனையும் அவன் நோக்கி, நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் இரு என்றான். பின்பு வேறொருவன் வந்து, ஆண்டவனே, இதோ உம்முடைய ராத்தல், இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷர் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை நியாயம் தீர்க்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காததை அறுக்கிறவனுமான கடினமுள்ள மனுஷர் என்று அறிந்தாயே. பின்னே ஏன் நீ என் திரவியத்தை காசு கடையிலே வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோடே வர பற்றிக்கொள்வேனே என்று சொல்லி சமீபமாய் நிற்கிறவர்களை நோக்கி அந்த ராத்தலை அவன் கையிலே கொடுத்து, 10 ராத்தல் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றான். அதற்கு அவர்கள், ஆண்டவனே, அவனுக்கு 10 ராத்தல் இருக்கிறதே என்றார்கள். அதற்கு அவன், உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, போதும். இப்போ இந்த ஓமையை நம்ம ஏற்கனவே பல முறை பல சர்ச்சில் பல விளக்கங்கள் நம்ம கேட்டிருக்கலாம். ஏற்கனவே கேட்ட விளக்கங்கள் தான், அதனால் படத்தை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம பார்க்கலாம், டீல் பண்ணலாம். இப்போ இந்த ஓமையில் எனக்கு ஒரே ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன் சிஸ்டர். நீங்கள் இங்கிலீஷ் பைபிள் இருந்துச்சுன்னா இந்த 10 ராத்தல் ஒரு கையில் கொடுத்தாங்களா, ஒரு ராத்தல் கொடுத்தாங்களா? பைபிளில் 10 ராத்தல் கொடுத்து 10 சம்பாதிச்சுன்னு இருக்கா, இல்லை 10 ராத்தல் இருக்குதா? பைபிளில் இருக்கு உங்களுக்கு. ஆனால் ஆர்சியில் அப்படி இல்லை. ஒரு மினாவை தான் கொடுக்குறாங்க. மினாவை கொடுத்துட்டு 10 சம்பாதிக்கிறார். ஒரு மினாவை கொடுத்துட்டு 5 சம்பாதிக்கிறார். ஒரு மினாவை திருப்பி கொடுத்துட்றார். அதனால் நீங்கள் அப்புறமேட்டு பைபிளில் செக் பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ லூக்கா 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துக்குள்ளார ஆர்சி பைபிளில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆர்சி பைபிளில் 10க்கு 10 இல்லை 1க்கு 10 அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து பாருங்கள். ஆர்சி எடுத்துட்டிங்களா? இப்போ வாசிக்கலாம் பாருங்கள். இயேசு எருசலேமை நெருங்கி வந்து கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இறையாட்சி உடனடியாக தோன்றப் போகிறது என்று நினைத்தார்கள். இப்போ இறையாட்சி தோன்றல. அப்பொழுது இயேசு மேலும் ஒரு ஓமையை சொல்றாரு. 2ஆம் வசனம், உயர் குடிமகன். இப்போ இங்க கமா போட்டுக்கோங்க. உயர் குடிமகன் ஒருவர். யார் உயர் குடிமகன்? நம்ம பைபிள்ல உயர் குடிமகன். கீழே இருக்கிறவங்களாம் உயர் குடிமகன் கிடையாது. குடிமகன்னாவே பூமியில் இருக்கிறவங்க தானே, சிட்டிசன்ஷிப். இப்போ குடிமகன் பூமியில் யார் இருக்கிறாங்க? இன்னைக்கு நாம தான். ஆனால் உயர் குடிமகன்னா யாராக தான் இருக்க முடியும்? கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் அப்படியே மைண்டுக்குள்ளார இயேசு கிறிஸ்துவ ஃபில்லப் பண்ணிக்கோங்க. ஃபில்லப் பண்ணிக்கிட்டு உயர் குடிமகன் ஒருவர் ஆட்சி உரிமை பெற்று வர. இப்போ ராஜ்யம் வாங்கிட்டாரா? ராஜ்யம் எங்கே போய் வாங்கிட்டு வர போகிறாரு? அது எங்கே போகிறாருன்னு அதில் இல்லை. ஆனால் எங்கே போயிட்டு வந்தால் வாங்க முடியும். ஒரு உயர் குடிமகன் ஆட்சியுரிமை பெற்று வர எங்கே போகிறாரு? தூர தேசம், தொலைநாட்டுன்னு. எங்கே? வெரி சிம்பிள். ராஜ்யம் எங்கள் பிதாவின் இடத்துல அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ராஜ்யத்தை பெற்று வர தொலைநாட்டுக்கு போக புறப்பட்டார். இது கான்செப்ட் ஓரளவுக்கு புரியும். அடுத்தது, அப்பொழுது அவர் தம் பணியாளர்கள் 10 பேரை அழைத்து 10 மினாக்களை அவர்களிடம் கொடுத்து அவர்களை நோக்கி, இங்க எத்தனை பேர் இருக்குது? ஒருத்தருக்கு 10, 10 பேருக்கு 10. அப்ப ஒருத்தருக்கு எவ்வளவு வரும்? முன்ன பைபிள் எப்படி படிச்சீங்க? அப்பதான் இங்கிலீஷ்ல நீங்க செக் பண்ணி பாருங்க.
10 பேரை அழைத்து 10 வினாக்களை அவர் ஒருத்தருக்கு ஏற்ற ஈச் தான் வரும் 1 10 வினாக்களை கொடுத்து அவர்களை நோக்கி நான் வருவரை இவர்கிட்ட என்ன பண்ண வைத்து வாணிகம் செய்யுங்கள். அப்போ இந்த 10 வினா 10ங்கிறது எதுக்கு அடையாளம்? 10 பைபிளில் 10 வெள்ளி காசுலாம் படிக்கிறோம்ல, 10ன்னா எதை அடையாளப்படுத்தும்? பூரணங்கிறது பைபிள் நம்மளுக்கு எதை சொல்லுவோம்? வேத வசனங்கள். இப்போ இந்த ராஜா தொலைதூரத்துக்கு போகும்போது எதை கொடுத்துட்டு போறாரு? பைபிளை கையில் கொடுத்துட்டு போறாரு. அவருடைய வசனங்களை கையில் கொடுத்துட்டு போறாரு. ஏன்னா வசனம் சொல்லுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அந்த வசனத்தை யாருக்கு கொடுக்குறாரு? அவருடைய வேலைக்காரர்களாக இருக்கக்கூடிய இவர்களுக்கு அவங்க கொடுக்குறாரு. 10 கொடுத்தவர்களிட உண்ட நான் வரும் வரை இவற்றை வைத்து நீ என்ன பண்ணணும்? வணிகம் செய்யணும்னா சம்பாதிக்கணும். 10 வாங்கிட்டு நீங்கள் 10ங்கிறதில்ல, ஈச் 1 தாங்க வருது. அதை நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? சம்பாதிக்கணும் என்று சொன்னான். அடுத்தது வாசிங்க. அவருடைய குடிமக்களோ அவரை வெறுத்தனர். அவருடைய குடிமக்கள் இதில் வந்து அவர் இது வேலைக்காரங்கள், அவர் குடிமக்கள் அவர் என்ன பண்ணுறாங்க? வெறுத்துட்டாங்க. எனவே இவர் அரசராக இருப்பது எங்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லி. இப்போ இங்க பாருங்க, இந்த அழைப்புல கொடுக்குற வியாபாரம் பண்றதுக்கு கொடுத்த வேதத்துல கொடுத்தாச்சு. அவர் ராஜாவா இருக்கிறது எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு யார் சொல்லுவாங்க? இப்ப கான்செப்டுக்கு இங்க வாங்க. ராஜ்யத்தினுடைய ராஜா யாரு? ராஜ்யத்தினுடைய ராஜா வெளிப்படையாக வச்சாலும் இயேசு கிறிஸ்து தான். நமக்கு எடுத்துக்கிட்டு ஊழியக்காரராக இருக்கக்கூடிய இல்லை பணிவிடைக்காரராக இருக்கக்கூடிய இல்லை சபை வகுப்பாராக இருக்கக்கூடிய ராஜ்யத்தின் ராஜா யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த ராஜா எங்களுக்கு வேண்டான்னு சொல்றவங்க யாரா இருப்பாங்க? வேறொரு ராஜா உள்ள ஆளுக பண்ணிட்டு இருக்கிறவங்க தான் அந்த ராஜா வேணான்னு சொல்லுவாங்க. அப்ப இங்க சொல்றாரு, இவர் அரசராக இருப்பது எங்களுக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி தூது அனுப்பினார். அடுத்தது, இருப்பினும் அவர் ஆட்சி உரிமை அவர் என்ன பண்றாரு? என்ன பிடிக்கலாம் கூட பரவாயில்ல, நான் போய் என்ன பண்றேன்? ராஜ்யம் வாங்கிட்டு வர உங்களுக்கு ராஜ்யம் வாங்கிட்டு வந்து திரும்பி வந்தார். பின்னர் தம்மிடம் பணம் வாங்கி இருந்த பணியாளர் ஒவ்வொருவரும் ஈட்டியது எவ்வளவு என்று அறிய அவர் அவர்களை கூப்பிட்டு. இப்ப கேட்கலாம், இப்ப நம்ம ராஜ்யத்துல ராஜ்யபாரம் பண்ணி ராஜ்யத்தில் திடீர்னு வருவாரு, நீங்க எவ்வளவு சம்பாதிச்சீங்கன்னு நம்மகிட்ட கேட்டா என்ன சொல்லுவோம்? ராஜ்யத்தில் ராஜாவே கன்ஃபியூஸா இருக்குது. இன்னும் அந்த ராஜா யாருன்னு இன்னும் தெரியல. அவர் தூர தேசம் போயிட்டு திரும்பி வந்து, நீங்கள் எவ்வளோப்பா ஈட்டி இருக்கிறீங்க? நான் உங்களுக்கு கொடுத்தல ராத்தல், உங்களுக்கு கொடுத்தல ராத்தல், அந்த ராத்தல் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? அந்த ராத்தல் எங்கே? நான் போய் ராஜ்யபாரம் கூட வாங்கிட்டு வந்துட்டேன், ஆனால் நீங்கள் ராத்தல் என்ன பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நம்மளை கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? இருங்க, யூடியூப்பில் பார்த்துட்டு சாட் ஜிபிடிலாம் கேட்டு சொல்கிறேன், என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அப்போது ஈட்டியிருந்து எவ்வளவு என்று அறிய அவர்களை கூப்பிட்டு அனுப்பினார். இது சிரிக்கிற மாதிரி இல்லை, கடைசியில் என்ன வேதனை இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். என்னை சேர்த்து தான் சொல்கிறேன். நானும் இப்போ இந்த ராஜா யாருன்னு எனக்கும் கண்டுபிடிச்சி எழுதணும். பார்க்கலாம். முதலாம் பணியாளர் வந்து, ஐயா உமது மினாவை கொண்டு, இது மினான்னு வரும், மினாவை கொண்டு 10 மினாக்களை சேர்த்துள்ளேன் என்றார். இப்போ இங்கே மினாவை கொண்டுனா ஒரு மினா தான், ஒரு மினா. உங்க ஐயா ஒருங்க பாருங்க, பணியாளர் வந்து முதலாம் பணியாளர்னா ஒருத்தர் 10 பேத்துல 10 கொடுத்தாரு. அப்போ முதலாம் பணியாளர் வந்து ஒரு மினாவை வச்சு எத்தனை செஞ்சிருக்காரு? எத்தனை செஞ்சிருக்காரு? சேர்த்திருக்காரு. ராத்தல கொடுத்த உடனேயே அவர் என்ன எவ்வளவு சம்பாதிச்சிட்டாரு? அவர் உண்மையும் உத்தமமான வேலைக்காரனா இல்லையா? அவர் தான் வேலைக்காரனே, உண்மையாலுமே வேலைக்காரனே அவர் தான். 10 மினாக்களை சேர்த்துள்ளேன் என்றார். ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது பணியாளர் வராரு. இரண்டாம் பணியாளர் வந்து, ஐயா உமது மினாவை கொண்டு 5 மினாக்களை ஈட்டியுள்ளேன் என்றார். ரெண்டாவது பணியாளர் 17. அதற்காக நல்லது பணியாளர், மிகுந்த சிறந்த பொறுப்பு. இது வாசிச்சிருங்க 17. அதற்கு அவர் அவரிடம், நன்று நல்ல பணியாளரே, மிகச்சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராய் 10 இல்ல, மிகச்சிறிய ஒரு ராத்தல் கொடுத்து 10 சம்பாதிச்சிருக்கிறார். 1க்கு 10. அப்போ மிகச்சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கையுரியவராக இருந்தீர். எனவே 10 நகர்களுக்கு அதிகாரியாய் நீ போய் 10 ஆளுகை பண்ணு போ அப்படின்ட்டார். அடுத்தது இரண்டாம் பணியாளர் வந்து, ஐயா உமது மினாவை கொண்டு, இவருக்கு 5 கொடுக்கல, அவருக்கு ஒரு மினா தான் பாருங்க. உமது மினாவை கொண்டு
5 மினாக்களை ஈட்டியுள்ளேன் என்றார். 5 வினாக்களை ஈட்டியுள்ள 5க்கு நீங்கள் அப்படி 5க்கு 5ன்னு வச்சாலும் சரி, இல்லை 10க்கு 10ன்னு வச்சாலும், ஆனால் அவங்க எதுவும் பண்ணலை, சம்பாதிச்சிருக்கிறாங்க. அந்த மினாவை கொண்டு என்ன பண்ணியிருக்காங்க? ஆனால் எனக்கு தெரிஞ்சு 1 தான் கொடுத்துருக்கணும். ஈச் 1 தான் கொடுத்துருக்கணும். 1 கொடுத்தா 5, 1 கொடுத்தா 10. 2வது ஊழியக்காரர் சொல்லிட்டாரு, அவருக்கு 5 நகரங்களை நீ என்ன பண்ணுவீங்க, போய் ஆளுகை பண்ணிக்கோ. அடுத்தது எனவே நீர் 5 நகரங்களுக்கு. அடுத்தது போங்க. 20. வேறொருவர் வந்து வேறொரு இப்போ 3வது நபர், ஃபர்ஸ்ட் 2 பேரும் ஈட்டிட்டாங்க. இந்த வேறொருவரை நாமளாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம நம்பணும். அந்த வேறொருவர் யாரு? இவர் என்ன பண்ணியிருக்காரு? ஐயா, உமது மீனா ஒரு கைக்குட்டையில் முடிந்து வைத்திருக்கிறேன். நம்ம பைபிள் வீட்டில் கிடக்குது பார்த்தீங்களா, ஏதோ ஒரு செல்ஃபில். நான் போன வாரம் பாப்பா அந்த பைபிள் எடுத்து தொடச்சி வைங்க, சர்ச்சுக்கெல்லாம் போகணும், ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு. மீனாவை எங்கே வச்சுருக்குறோம்? சம்பாதிக்க வணிகம். நான் போய் ராஜ்யத்தில் ராஜ்யபாரம் பெற்றுட்டு வரேன், நான் போயிட்டு வந்துடுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, கொடுத்த அந்த சத்தியத்தை டெவலப் பண்ணி ஃபோட்டோ பிரிண்ட் போட்டு 10 பேர்த்த 10க்கு 10, 20க்கு 20, 30க்கு 30 நீங்கள் ஆக்கி வச்சுருப்பீங்கன்னு பார்த்தா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கட்சிப்பில் போட்டு பத்திரமா வச்சுருக்கோம். யாருக்கும் போய் சேர்ந்துடக்கூடாது. நீங்கள் கோபமுள்ள மனுஷன் தெரிஞ்சுதான் நான் பத்திரமா வச்சுருந்தேன், நீங்கள் கடினமுள்ள மனுஷன் தெரிஞ்சதுனால நான் பத்திரமா வச்சுருந்தேன் அப்படிங்கிறார். இப்போ சொன்னதுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு, வாசிக்கலாம். ஏனெனில் நீர் கண்டிப்புள்ளவர் என்று. அதுக்கு 22. அதற்கு அவர் அவரிடம், பொல்லாத பணியாளரே. சொன்னவருக்கு பேரு நல்ல பணியாளரே, நல்ல பணியாளரே. இவ பொல்லாத பணியாளனே, உன் வாய் சொல்லை கொண்டே உனக்கு தீர்ப்பிடுகிறேன். நான் கண்டிப்பானவன், வைக்காததை எடுக்கிறவன், விதைக்காததை அறுக்கிறவன் என உனக்கு தெரியுமல்லவா? அப்படியானால் ஏன் என் பணத்தை வட்டி கடையில் கொடுத்து வைக்கவில்லை? நான் வந்து அதை வட்டி கொடுத்தா என்ன ஆகும்? ஒரு பொருள் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர டிக்ரீஸ் ஆகாது. அதுக்காக தான் சொல்கிறேன், அது நீங்கள் வட்டி கடைக்கு போய் கொடுத்துடாதீங்க, பைபிளில் கொண்டு போய் வச்சுக்கூடாது. நம்ம சொல்கிறது அது அதிகப்படுத்துதல். அதனுடைய காரியம் வீரியம் என்னவென்றால், கொடுத்த பொருளை அதிகப்படுத்துவது. நான் வந்து அதை வட்டியோடு சேர்த்து பெற்றிருப்பேனே என்றார். அப்புறம் பின்பு அருகில் நின்றவர்களிடம் அந்த மினாவை அவனிடமிருந்து எடுத்து, மினாவை எடுத்து யார் கொடுக்குறாரு? 10 மினாக்கள் உள்ளவர். ஏற்கனவே 5 பேர் 5 இருக்கிறவன் கொடுக்கலாம்ல, ஏன் 10 கொடுக்குறாரு? ஏற்கனவே அவன்கிட்ட 10 இருக்குல்ல, 5 இருக்கிறவன்ட்ட கொடுக்கலாம்ல. நல்ல பணியாளருக்கு அவன் இன்னும் 1 கொடுத்தா இன்னும் 10 சம்பாதிப்பான். அவனுக்கு பேர் என்ன பேர்? ஏற்கனவே நல்ல பணியாளன். நல்ல பணியாளனுக்கு 1 கொடுத்தா 10 சம்பாதிக்கிறான். மறுபடியும் இந்த 1 கொடுத்தா என்ன பண்ணிடுவான்? இன்னொரு 10 சம்பாதிப்பான். அவருக்கு எப்பயுமே ஒரு விஷயத்தை டபுள் ஆக்கிறது தான் அவர் பார்க்குறாரு. அங்கே பாருங்க, நல்ல பணியாளரே 10 வினாக்களை உள்ளவர்களுக்கு கொடுங்க அப்படிங்க. அங்கே கூட அங்கே புலம்பல் இருக்கு. அங்கே பாருங்க அடுத்தது. அதற்கு அவர்கள், ஐயா, அவரிடம் 10 மினாக்கள் ஏற்கனவே அவர்கிட்ட 10 இருக்குது என்று 10 இருக்குது. அப்புறம் அவரோ, உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவரிடம் இருந்து உள்ளதும் எடுக்கப்படும். அப்போ இப்போ போதும். இப்போ இல்லாதோரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்போ ராஜ்யத்தில் ராஜ்யபாரம் பண்ணக்கூடிய வாய்ப்பை பெற்ற ஜனங்கள் யாரு? நாம தான். உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு தான் ராஜரிகம் கொடுக்குறாரு, ராஜ்யம் கொடுக்குறாரு. இப்போ அதுக்கு முன்னாடி ஃப்ரீயா நான் பார்க்கும்போது இந்த இருதயம் கிறிஸ்து ஆளுகை பண்ணக்கூடிய பகுதியாக இருக்கும்போது தான் நீங்கள் ராஜ்யம் பண்ண முடியும்னு நம்ம சொல்கிறோம். ராஜ்யத்துக்கு தகுதியாகாமல் ஒருத்தர் ராத்திர கைக்குட்டையிலேயே போட்டு நான் பத்திரமா வச்சிருந்துங்க. ஏசுவா தெரியும், பிதாவா நன்றாக தெரியும், குமாரன் பற்றி அறிவா நன்றாக தெரியும், வேதத்தில் இருக்கிற கால கணக்குகள் நன்றாக தெரியும், தானியேல் தெரியும், ஏசாயா எரேமியா இருக்கிற தீர்க்க தரிசன பகுதியில் எல்லாம் தெரியும். ஆனால் யாருக்கும் சொல்ல மாட்டேன், கிறிஸ்துவை பற்றி சொல்ல மாட்டேன், மற்றவங்கள்ட்ட நான் வாழ மாட்டேன், நான் கிறிஸ்துவாக மற்றவங்களுக்கு என்னை வெளிப்படுத்தவே மாட்டேன். ஏனால் ராஜா என்கிட்ட இல்லை. ராஜ்யத்தின் ராஜா கிறிஸ்து நம்மகிட்ட இருக்கும்போது அதை 10 மடங்காக நீங்கள் வெளிக்காட்டும் போது தான் பரிசுத்தவான்களாக மாறுகிறீர்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும். நம்ம கிட்ட ஒரு வேளை கொடுத்திருந்தாரானால் அது எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நம்ம என்ன பண்ணினோம்? பத்திரமா பார்த்துக்கணுமா?
அதை வளர்ச்சி அடைய செய்யணும், அதை வளர்ச்சி அடைய செய்து கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் செய்ய ஒருவேளை லூக்கா 19:27 வாசிங்க. அன்றியும் தங்கள் மேல் நான் ராஜாவாகிறதற்கு மனதில்லாதிருந்தவர்களாகிய அதுதாங்க பாருங்க 19:27 மேலும் அவர் நான் அரசனாக இருப்பதை விரும்பாத என் பகைவர்கள்ங்கிறாரு. ராஜ்யத்தின் ராஜாவா யார் இருக்கணும்? இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். அவர் இல்லைன்னா நம்ம என்ன பண்றோம்? பகைவராக இருக்கிறோம். அவருக்கு பகைவர்கள் இங்க அவருக்கு யாருக்கு பகைவர்? இயேசு கிறிஸ்துக்கு பகைவராக இருந்து அவர் என்ன பண்ணுங்க, இங்க கொண்டு வந்து என் முன் என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள் என்று சொன்னான். இங்க அரசியல படுகொலை செய்யுங்கள். நீங்க ராஜ்யத்துல ராஜாவே இல்லைன்னா நம்ம என்ன எங்க போயிடுவோம்? நம்ம இல்லாமல் போயிருவோங்க தான் அடையாளம். நம்ம அவரை வெறுக்கிறோம்னு அர்த்தம். நீங்க ஒன்றும் எங்களை ஆளுகை பண்ண வேணாம். நீங்க ஒன்றும் என்ன ஆளுகை பண்ண வேணாம். நீங்க ஒன்றும் ராஜாவா இருக்க வேணாம். அந்த குடிமக்களுக்கு யாரை பிடிக்கல? ராஜ்யத்தை ராஜா எங்க போய்கிறாரு? ராஜ்யத்தை பெற்று வர எங்க போய்கிறாரு? அது வரைக்கும் நாம் என்ன சொல்றோம்? நீங்க ஒன்றும் ஆளுகை எங்களை பண்ண வேணாம், நாங்களே எங்களை என்ன பண்றோம்? ஆளுகை பண்ணிக்கிறோம். இல்லை ஆளுறதுக்கு வேற ஒரு டிபார்ட்மெண்ட்லாம் வச்சுருக்கிறோம். ஆகாயத்து மண்டலங்கள் இருக்கிற ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் எங்களை என்ன பண்ணுது? ஆளுகை பண்ணி நாங்கள் அவரை பார்த்துக்கிறோம். அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்? உண்மையும் உத்தமுள்ள வேலைக்கான உன்னை படுகொலை தான் செய்யணும்னு சொல்லி என்ன பண்ணிடுவார்? அப்போது ராஜ்யத்தினுடைய கிரியைகள், இங்கே ராஜாவுக்குண்டான கிரியைகள், ஆளுகை பண்ணக்கூடிய விஷயங்களில் சரிவர நீங்கள் செயல்படாமல் விட்டுருந்தீங்கன்னா இந்த பங்கு நமக்கு இல்லை. இங்கே போயிட்டோம், நம்ம ராஜ்யத்துக்கு போயிட்டோம். காலம் சமீபமாக இருக்கிறது, ஆனால் நாம் இன்னும் ரெடி ஆகலை அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கட்சிப்புக்குள்ளாரியே வச்சுருந்தோம்னா, இருக்கிற யார் நல்லா சம்பாதிக்கிறாரோ அவருக்கு கொடுத்துடலாம். சும்மா வந்துட்டு நம்ம போகிறோம், வாரம் போகிறோம், அப்போனா நல்லா வேலை செய்யறவனுக்கு எடுத்து கொடுத்துருங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடுக்குள்ள மனிதர்களாக அங்கே காணப்படுகிறோம் என்பது ரொம்ப முக்கியமாக இருக்குது பாருங்க. இதே நீங்கள் யோவான் 18ஆம் அதிகாரம் இது அதிலேயே 1 தீமோத்தேயு 6:13 வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6:13 ஆர்சி பைபிளில் 14ஆம் வசனமாக இருக்கும். 1 தீமோத்தேயு 6:13 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கை கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் உயிரோடு இருக்கிற போதும். மேல 13 இதே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் எங்க போய்கிறாரு? தொலை தூரத்துக்கு போய்கிறாரா? ராஜ்யபாரம் பெற்றவரை போய்கிறாரு. நீங்க இந்த கற்பனையை எப்படி பண்ணியிருக்கணும்? கற்பனைங்கிறது எது? ராத்தல். நமக்கு கொடுக்கப்பட்ட வசனங்கள், அந்த ராத்தல் எப்படி வச்சுக்கணும்? மாசு இல்லாமல் குற்றம் இல்லாமல். இது அப்படியே ஆர்சி பைபிளில் வாசிங்க. ஆர்சியில் 14ஆம் வசனத்தில் இருக்கும். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில். அப்ப அவர் பிரசன்னமாயிட்டாரா? இல்ல. தோன்றும் வரையில் அவர் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? குறை சொல்லுதலுக்கு இடம் தராமல். குறை சொல்லுதலுக்கு இடம் தரக்கூடாது. குறை சொல்லுதலுக்கு இடம் தராமல் இந்த கட்டளையை அப்பழுக்கின்றி கடைபிடித்து வா. எது? அந்த ராத்தலம் கொடுக்கப்பட்ட சத்திய வசனங்களை கரைபடாதபடிக்கு உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரர் என்று சொல்லக்கூடிய வகையில் அது நம்ம பார்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இப்போ 15 ஆர்சிலே வாசிங்க. உரிய காலத்தில் பேரின்ப கடவுள் அவரை தோன்ற செய்வார். ரைட் டைம்ல அவர் வெளியே கொண்டு வருவார். அது எப்போ நமக்கு தெரியாது. அந்த டைம்ல பேரின்ப கடவுள் அவரை தோன்ற செய்வார். கடவுள் ஒருவரே வேந்தர். கடவுள் தாங்க ஒருவரே வேந்தர். ஆண்டவர்களுக்கெல்லாம் ஆண்டவர். பிதாவாகிய கடவுள் தான் நமக்கு ராஜாதி ராஜா. புரியுதுங்களா? அவருடைய குமாரர் தான் அவர் இன்னும் தோன்ற செய்ய போறாரு. அவர் குமாரர் அவர் என்ன பண்ண போறாரு? அதுதான் வரக்கூடிய ராஜ்யம். வந்த ராஜ்யத்துக்கே நமக்கு இன்னும் கணக்கு ரெடி பண்ணணும். ராஜ்யத்தில் 2 பகுதிகள் நம்ம போன கிளாஸ் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த கிளாஸ்க்குள்ளார போய் நீங்கள் கவனிச்சுக்கலாம். அப்போ ராஜ்யத்தில் இந்த துன்பங்கள் வழியாக நம்ம உள்ளே போக வேண்டியது அவசியம். அது ஒரு பார்ட்டு.
வரக்கூடிய ராஜ்யத்துக்கு அவர் பிதாவாய் கடவுள் தோன்ற செய்ய போகிறாரு. அப்போ அதுக்கு தகுதியானவர்களாக நம்ம காணப்படுவதற்கு இந்த ராஜ்யத்தில் ராஜா ஆளுகையை அங்கே பண்ண வேண்டும் என்பதை நாம் பார்க்குறோம். யோவான் 18:36. இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. பார்த்தீங்களா, ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. அப்போ இவ்விடத்துக்குரிய ராஜ்யத்தை பற்றி நம்ம கவலைப்படுறதில்ல. இன்னும் ராஜா இங்கே வரலன்னு சொல்லிட்டு நாம் தகுதியாகாமல் இருக்க வேண்டாம். காலம் சமீபமாக இருக்கிறது உண்மைதான். ஆனால் அதுக்கு தகுதி எங்கே இருக்குது? நம்ம கிட்ட தான் இருக்குது. நாம் தகுதியாகாமல் நீங்கள் ராஜ்யத்தில் ராஜாவாக மாறிடலாம், ராஜாக்கள் ஆசாரியர்கள்னு வாய்ப்பே கிடையாது. தகுதி இல்லை என்றால் நீங்கள் ரிஜெக்ட் தான். நீங்கள் இல்லை, நாம் தகுதி இல்லை என்றால் ரிஜெக்ட் தான். நோ எக்ஸ்கியூஸ், நோ ரெக்கமெண்ட். ரெக்கமெண்ட் வழியா ஒருத்தர் பண்ணிட்டார். எப்போ பண்ணார்? ரெக்கமெண்ட் எப்போ பண்ணார்? ஏசு கிறிஸ்துடைய ரத்தம் தான் நம்மளுக்கு ஏற்கனவே ரெக்கமெண்ட் பண்ணி தான் இங்கே கொடுத்துருக்குது. நீங்கள் போங்க, இந்த வழியில் போங்க பரலோக ராஜ்யத்துக்குன்னு கொடுத்துட்டாரு. நானே வழி, நானே சத்தியம் கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த சத்தியத்தை நீங்கள் சம்பாதிக்கலைன்னா ஒன்றும் பண்ண இயலாது. அதே இதே இன்னொரு வசனத்தை மட்டும் நீங்கள் வாசிடலாம். மத்தேயு 13:24. அது கொஞ்சம் சிம்பிளாக மட்டும் சொல்கிறேன். மத்தேயு 13:24. அந்நாட்களிலே அந்த உபத்திரவத்திற்கு பின் அதுதான் சூரியன் அந்தகாரப்படும். 13:24 வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷருக்கு ஒப்பாய் இருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்ரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்துவிட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? பின்னே அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும்போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளரவிடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டு எரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னார். போதும். இப்போ மேலே போங்க. அந்த 24. வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோகராஜ்யம் இது என்ன சொல்கிறாரு? ஒப்பா இருக்குதுங்கிறார். ஒப்பானா என்ன அர்த்தம்? ஒப்புனா என்ன அர்த்தம்? அது மாதிரியே இருக்கும். ஒப்புனா அதுதான். இதை நம்ம டீட்டெயிலாக இப்போ பண்ண போகிறதில்ல. இது அடுத்த வாரத்துக்குள்ள நம்ம பார்க்கலாம். இப்போ பரலோகராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பா இருக்குது. அவர் இது எதுக்கு அடையாளப்படுத்தலாம்? நீங்களே கொஞ்சம் இது கொடுங்க, ஒரு க்ளூ. ஒரு பரலோகராஜ்யங்கிறது ஒரு மனுஷன் என்ன பண்ணுறாரு? தன் நிலத்தில் விதைத்த நல்ல விதைக்கு ஒப்பா இருக்குது. நல்ல விதை எது? சத்தியம். சரிங்களா? விதையானது சத்தியம். அந்த விதையில் இன்னொன்று வளருது, கலையும் வளருது. அதுக்கப்புறம் ரெண்டுமே வளர விடுங்க. என்ன வருது? அறுப்பு காலம். வளர்ந்து அறுவடைக்கு தகுதியாகும் போது அறுப்பு காலம் வருது. அறுப்பு காலம் வெட்டும்போது களை தனியாக, கோதுமை தனியாக நான் பிரிப்பேங்கிறார். அப்போ என்னன்னா, இந்த பரலோகராஜ்யங்கிறது நீங்கள் டக்குன்னு எடுத்து அது பின்னாடி நடக்கக்கூடிய பகுதிக்குள்ளார ஒப்புமைப்பட்டு அப்போ பார்க்குற விஷயம் வேறு. அதை பற்றி இப்போ டீலே பண்ணல, வரக்கூடியது இல்லை. இப்போ நடந்துட்டு இருக்கிற ராஜ்யத்தினுடைய தகுதிப்பாடுகளுக்கு ஒப்புமைப்படுத்துகிறாரு. ஒரு மனுஷன் நல்ல விதையை விதைக்கிறார் அப்படின்னா அது நாம தான். நமக்குள்ளார சத்தியங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்து கலையாக வளருதா கோதுமையாக வளருதான்னு எப்போ தெரியும்? அதுதான் பரலோகராஜ்யத்துக்கு ஒப்புமைப்படுத்துகிறாரு. பாருங்கள், பரலோகராஜ்யத்தில் இந்த கேரக்டர்லாம் எங்கே வருது? நமக்குள்ளார வருது. அது எல்லாம் வளர்ந்து வரும்போது அறுப்பு காலத்தில் வந்து நிற்குது. இதெல்லாம் நீங்கள் நான் சொன்ன விஷயத்தோட லிங்க் பண்ணி பாருங்கள்.
இந்த ராஜா, ராஜ்யம், ராளுகை இதெல்லாம் கம்பல்சரி அப்படி நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாடத்தில் ஒரு குழு கிடைக்கும். குழு கிடைச்ச பின்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா, பின்னாடி அடுத்த வகுப்புகளில் இது தொடர்ந்து பார்த்துட்டு நம்ம ஊமைகளுக்குள்ளார சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பார்க்கலாம். பொறுமையோடு கேட்டவங்கள் அனைவரும் கடவுள் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.